ஐயா ஒரு நிமிஷம் स्वरूपा बसवो बदन्ति साडो मन्त्रे मूर्तिं जगाना तेन रुवाकस्मान् पुतुष्टधेतु संगीतिमादर्गार्ग सख्येकपदेर्वदीर्घाजगत्पदे सत्कापदीनमुदे भूपटे सहस्राक्षरावरमेधी सततन्नमः नमः प्रकृते भद्राजिनियदा प्रणदात्मथा पापात्यं नासामनं महादेवी नमः आद्यदीपं परिसजामि அப்படியே சப்தமாதி தேவா வந்திருக்கு
சப்தமாக
வாசலை நம்முடைய திருப்பயணம் என்று சொல்லக்கூடிய மிகவும் பழமை வாய்ந்த கஷேத்திரம். அதாவது நம்ம குலதெய்வம் கஷேத்திரத்தில் அமைவது மிக உயர்ந்தது. பொதுவாக குலதெய்வம்னா கிராமத்துல தான் இருக்கும். பொதுவாக ஏன்னா கிராமத்திலிருந்து தான் நம்ம வேலை வாய்ப்புனால நகரத்துக்கு சென்று பல மாதிரி நம்ம வசிக்கின்றோம். கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறு தெய்வங்கள் தான் நமக்கு உடனே சீக்கிரமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி. அதுல அந்த கிராம தெய்வங்கள் புனிதமான கஷேத்திரத்தில் இருப்பது என்பது மிக உயர்ந்தது. நான் பல பேர் சொல்லியிருக்கேன். அதாவது திருப்பயணம் என்பது மிகவும் பழமையானது. திருஞான சம்பந்த பெருமாள், திருநாவுக்கரசு மற்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்லாம் பாடம் பண்ண கஷேத்திரம். அதாவது பெரிய புராணத்துல இது வந்து வடகரை கஷேத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது காவிரிக்கு வடக்கு நோக்கி இருக்கிறதா வடகரை ஸ்தானம். அந்த புத்தகம்லாம் தென்கரை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய திருச்சோட்டத்துறை தென்கரை ஸ்தானம், அதே காஞ்சிபுரம் தென்கரை ஸ்தானம், காவிரியை ஒட்டி இருக்கிறது வந்து வடகரை ஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அதுல திருவியாரிலிருந்து முதன்மையான முதல் தெய்வம் நம்மளுடைய திருப்பயணம் ஆபத்சகாயச பெருமாள், பரமேஸ்வர பெருமாள். பொதுவாக அஜினார் கோயில் எல்லா ஊரையும் பார்த்தா ஊர் எல்லையிலாக இருக்கும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுக்கணும் நம்ம கோயில் பற்றி. அதுல நம்ம இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா முதன்மையா இருக்கு. அதாவது ஊர் எல்லையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கு. இந்த பக்கம் திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரமகாலய ஸ்தலம், இந்த பக்கம் ஆபத்சகாயேஸ்வர பரமேஸ்வரிய ஸ்தலம். அதுல மேற்கு திக்கிற இந்த பூர்ணாபுராசன் அம்பிகாசன் அமைந்திருக்கு. ஏன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். பல பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆபத்சகாயேஸ்வர பெருமாள் பரமேஸ்வர பெருமாள் வந்து ஐயாயிரம் வந்து எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய இடம் இதுதான். இந்த இடத்துல வந்து ஆபத்சகாயேஸ்வரர் வந்து நிற்பாரு. சப்தஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வந்து இந்த இடத்துல வந்தோடனே ஐயாயிரம் வளர்ந்து வந்து இந்த ஊர் எல்லையிலேருந்து அழைச்சிட்டு போவார். அதே மாதிரி ஐயாயிரம் வரவேற்கிற அளவுக்கு அவருடைய புத்திரன் ஐயர் இல்லையா, அதனால அவரும் அவர் வரவேற்கிறதா இருக்கிறதாக என் மனதில் தோன்றியது. ஏன்னா இந்த எல்லா ஊரையும் பார்த்தா பழைய ஆலயத்தை பார்த்துருக்கேன். எல்லா ஊர் எல்லையில தான் இருக்கு. ஐயா ஈசங்குடியில் பார்த்தீங்கன்னா ஊர் எல்லையில தான் இருக்கும். ஈசங்குடி ஏற்பாடு தான் வரிசையா போகும். ஈச்சங்குடி முடியும் போது இந்த சோழேஸ்வரர் ஆட்சி ஏற்ற மாதிரி இருக்கும். இன்னும் பல இடத்துல பார்த்துருக்கான். அதே மாதிரி இங்க வந்து ஐயனார் கோவில், அது வடகரை ஸ்தலம். அதே மாதிரி இந்த கோவில் வந்து மிகவும் புனிதமானது. ஏன்னா இது ரொம்ப பழமையான கோவில். பழைய கோவில் எப்படி இருந்ததுன்னு தெரியும். அந்த காலத்துல கருங்கல்னால கட்டப்பட்ட கோவில். ரொம்ப கீழே பூமிக்கு மேலே இருந்தது. பல ஐயாறுகள், பல திருப்பணி செல்லக்கூடிய அவர் நண்பர்களாக முன்னெடுத்து இந்த திருப்பணியை நம்ம செஞ்சோம். அதுவும் இல்லாமல் திருவிழா பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியர்கள் இங்கெல்லாம் குழந்தைங்க எங்களுக்கு இங்கெல்லாம் வந்து காது கொடுத்தது. எவ்வளவு வீட்டிலலாம் ஹோமங்கள்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. எங்க ஃபேமிலியா வந்து வீட்டில் ஹோமம் ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க வீட்டில் பண்ண முடியல, அவங்களால பண்ண முடியாத சூழ்நிலை. அதே மாதிரி இங்க வந்து அபிஷேகம் பண்ணி காது கொடுத்துரும். அதே மாதிரி பொதுவாக ஒரு வயசுக்கு ஆயுஷ் ஹோமம் பண்றது ஒரு சம்பிரதாயம் உண்டு. ஆனா இங்க இந்த குழந்தைங்க உள்ள காரங்க வந்து வீட்டில் ஹோமம் பண்ணாம ஐயனாருக்கு அபிஷேகம் பண்ணி மாவட்டமாக போட்டுதான் நம்மளுடைய காது குத்துவாங்க. அதே மாதிரி கொண்டாடி கற்புக்கு அதாவது அசைவ பூஜை செய்யறவங்க நாங்களாம் மாவட்டமாக மட்டும் போடுவோம். அங்க வந்து சில பேர் கடா வெட்டி மதுரை வீரன் மற்றும் மகாபாலன் என்று சொல்லக்கூடிய கொங்காளி கருப்புக்கு கடா வெட்டி இது பண்ணுவாங்க. அது வந்து இந்த ஐயனார் வந்து எல்லா சமூகத்தையும் ஒன்றடக்கியதா இருக்கு. இப்போ சில கோவில் பார்த்தீங்கன்னா சில சமூகம் மட்டும் போய் தான் வழிபாடு பண்ணுவாங்க. பொதுவாக ஐயனார் அப்படின்னாக்க சிவாச்சாரியர்களா வந்து ஆதி செய்வர்கள் பேர். அதாவது இங்க ஐயனார் ஒரு தெய்வம் இல்லைன்னா ஆதி செய்வர்கள் சொல்லக்கூடிய பழங்குடியிலேருந்து சில பேர் இருக்காங்க அப்படின்னு உள்ளது. அந்த முறையில பார்த்தோம்னா இந்த ஐயனார் வந்து நம்ம பிராமணர்கள் இருக்காங்க, நம்ம நலவழியில சொல்ற பிராமணர் சிவாச்சாரியர் இருக்காங்க, பல எல்லா சமூகத்தினரும் இருக்காங்க. எல்லா சமூகம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வரும்பொழுது எல்லா சமூகத்தினரும் வழிபாடு செய்யக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். இங்க வந்துங்க சில பேர் வந்து குழந்தைகள் மாத்தி மாத்தி கும்பிடுறாங்க. நான் பல பேர்த்த வரும்போது சொல்லுவேன். பொதுவாக கருமேலகரை மட்டும் கும்பிட்டு போயிடுவாங்க சில பேர். மதுரையில கொங்காளி கருப்பை மட்டும் கும்பிட்டு போயிடுவாங்க சில பேர். சில பேர் ஐயாயிரம் மட்டும் கும்பிட்டு போயிடுவாங்க. கேட்டா அதுதான் தெரியுமா அப்படிம்பாங்க. அதாவது மாறி போயிடுச்சு. இந்த ஊர்ல வந்து அந்த 3 தெய்வத்தையும் கும்பிடணும். அதாவது செவிவெளி செய்தியாக கருமேலகர் வந்து இந்த பகுதியில் தான் இருந்ததாக சொல்றாங்க. அதாவது இது வந்து யாரும் சில செவிவெளியா எல்லாரும் கேட்டு கேட்டு நம்ம சொல்றோம். அவருடைய உக்கிரம் தாங்காம இருக்கிறதுனால கரைக்கு மேல வைக்கிறதுனால கரிமேல் அழகர் அப்படின்னு பேர். கரைமேல் இருப்பவர்னு அர்த்தம். கரிமேல் அது கரிமேலகன்னு சொல்லி கரைமேல் வீட்டு இருப்பவர்னு அர்த்தம். அவர் வந்து இந்த பகுதியில இருக்காரு. ஒரு காலத்துல அங்க வந்து வச்சுட்டாங்க. அப்படிங்கிறத சில பேர் என்ன பண்ண அதை மட்டும் கூட்டு போயிடாங்க. திருப்பத்தூர்ல இருந்து வரவங்க எல்லாம் இங்க வருவாங்க. இங்க வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நேரம் அங்க போய் போயிடுவாங்க.
அதே முதல் வீடு கொங்காளி கருப்பை கும்பிட்டு போயிடுவாங்க. சில பேர் ஐயனார் மட்டும் கும்பிட்டு போவாங்க. நான் சொல்லுவேன் எல்லாரையும், சில பேர் கோவில் சிறு கோயில போனாக்க ஜாதகத்தை பார்த்து நவகிரகம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நேரா போய் நவகிரகத்தை மட்டும் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி ஐயாரப்பரை பார்க்க மாட்டாங்க, நேரா போயிடுவாங்க. இப்படி பண்ணக்கூடாது. நீங்க நவகிரக ஸ்தலத்தை போய் பார்த்தீங்கன்னா சிவபெருமான வைத்து அனைத்து தெய்வங்களும் இருக்கும். நமக்கு என்ன தெய்வமோ அதை மட்டும் கொடுக்கூடாது. உடனே விநாயகர்லேருந்து கும்பிட்டு எல்லா ஊர்லையும் போனாலும் அப்படிதான். திருநள்ளாறு போய் பாருங்க, சைபவன் இங்க இருக்காரு, சைட்ல தான் இருக்காரு. ஆனால் திருநள்ளாறு சைபவான்னு பேரு. பிரதானமா இங்க இருக்காரு சிவபெருமான். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சிவபெருமான வழிபட்டத்தினால நலக்குளத்துல ஒரு ஸ்நானம் செய்து சிவபெருமான வழிபட்டத்தினால சைபகவான் விலகினார். ஆனால் நிறைய பேர் சைபவான் கஷ்டம் பண்ணி மற்ற சாமி பார்க்க மாட்டாங்க. கர்ப்பாலீஸ்வரர் பார்க்க மாட்டாங்க. திங்களூர்ல பாத்தீங்கன்னா திங்களூர் சந்திரன் எங்க இருக்கு? சைட்ல தான் இருக்கு. சிவபெருமான் தான் இருக்கு. ஆளுக்கு இல்லாசனாக பெரிய நாய். இப்ப அதே மாதிரி இந்த ஊர்ல பார்த்தாக்கா ஆபத்சகாயேஸ்வரர் பரமேஸ்வர பெருமான். அதனால அப்பர் பெருமான் வந்து இது வந்து பெரிய பெருமாள் கிடக்கு. அப்பர் பெருமான் வந்து இந்த காலத்துல பகுதியில் வந்திருக்காரு. திங்களூர் வந்து வழிபாடு செஞ்சிருக்காரு. இந்த கோயிலையும் வந்து வழிபாடு வந்து வந்திருக்காரு. ஆனால் ஒரு பெரியார் போகாம போயிட்டாரு. அவருக்கு சிந்தனை லெட்டர். எப்ப பெரியார் வர்றாருன்னா கைலாசத்துக்கு போகும்போது அந்த மானசரோவர் முழுகி பெரியார் வந்து இந்த சூரிய புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய குழந்தை ஏற்றுக்கிறார். இப்பதான் கண்ணே நமக்கு இருந்தாலும் கண்ணே தியாகம் கண்ணேன்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது மூவரும் இந்த பகுதியில் நடந்து போயிருக்காங்க. அதனால இந்த பகுதி வந்து மிக புண்ணியமானது. சில பேருக்கு கிராமத்துல அந்த ஐயாறு மட்டும்தான் இருக்கும். ஆனா கேட்கிற அமையாது. ஆனா நமக்கு வந்து நல்லா பார்க்கணும். பரமேஸ்வர பெருமாள் ஆதி ஆபத்சகாயேஸ்வரர் மிக உயர்ந்த சுவாமி. மிகவும் பழமையான ஆலயம். கும்பாபிஷேகம் காப்பது சிவாலயத்துல கும்பாபிஷேகம் காப்பது மானஸ்தாபனம் ஆயிருக்கு. வருடந்தோறும் ஒருத்தர் வந்து புற்றுநோயினால ஒருத்தருக்கு சரியா போல டாக்டர் தான் வேண்டிட்டாங்க. இந்த சாமி வந்து வேண்டிட்டாங்க. வேண்டிட்டோம்னா அவருக்கு அடுத்த நாள் செக் பண்ணும்போது அந்த வியாதியே போயிடுச்சு. அதுலேருந்து வந்து அவங்க யாகம் நடத்திட்டு இருக்காங்க. மாதத்துல யாகம். அது வந்து ஒரு கோடிலாம் செலவு பண்ணி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தேன். அதுவே இந்த சாமி வேண்டிட்டு நிறைய இந்த சாமிக்கு பண்ணும்போது எல்லாருக்கும் தெரியும். திருப்பதி பண்ணும்போது பலமே கிடையாது, ஆட்டியும் கிடையாது, நம்மலாம் பெரிய செல்வந்தரும் கிடையாது, பெரிய அரசியல்வாதியும் கிடையாது, பெரிய நில சுமாந்தர்கள் சொல்லுவாங்க, ஜெமியும் கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க சம்பாதிச்சு கொடுத்தாங்க. பொதுவாகவே அதுமாரி நம்ம லால்குடிக்காரங்க அவங்க எல்லாமே அந்த பொங்கலுக்கு மதுரை கட்டாங்க. நாங்கள் பெரிய சிவாச்சாரிய சமூகங்கள் சார்ந்து செஞ்சோம். நம்ம வெங்கடேசன் பொண்ணாவது அவர் தான் இருந்து செஞ்சாங்க. மற்ற எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் தலைமைங்கிறது வேணும். எல்லாருமே சந்திக்க முடியாது. அன்னதானம் பண்ண கேட்டாங்க. ஒரு 2 மாசம் தான் கேட்டாங்க. இங்க கட்டுறாங்க கேட்டா பல குழப்பங்கள். அதுபோது அவங்க அன்னதானம் பண்ண கேட்டாரு. அவங்க லால்குடி அவங்க வந்து கொண்டாடி மதுரை செஞ்சாங்க. கோணமங்கலத்திலிருந்து அவங்களும் அந்த கிராமத்திலேருந்து நிறைய வந்து உதவி செஞ்சாங்க. மணிமாறன் மண்டபம் கட்டுறதுக்கு பெருந்துறை கொடுத்தாரு. சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆலய சுத்தம் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. அவர் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய பணவளங்க நிதி தாரி, அது கொடுக்கிற காசுகள் தாரி, அது மட்டும் வாய்ச்சொல் அருவி, அதுவும் இல்லைன்னா ஆண்மையாளர்கள் உழைப்பிலே நெருங்கி அப்படின்னு சொல்றாங்க. திருப்பணிலாம் அப்படிதான் செய்ய முடியும். பணம் கொடுக்குறவங்க வந்து வேலை செய்ய முடியாது, வேலை செய்யறவங்க பணம் கொடுக்க முடியாது, ஆலோசனை கொடுறவங்க பணம் கொடுக்க முடியாது. இப்படி 4 பேர் சேர்ந்தாலும் இந்த திருப்பணி. அதுவே இந்த திருப்பணிக்கு பல பேர் ஆலோசனை, பல பேர் பொருள் உதவி, பல பேர் சரீர உதவி, பல பேர் ஒன்று கூடி செஞ்சிருக்கலாம். ஒரு ஆலயத்தை மட்டும் தனியா யாராலும் செய்ய முடியாது. எல்லாரும் சேர்ந்து செய்யறதுதான் ஆலயம். அப்பேற்பட்ட ஆலயம் நடந்திருக்கு. இன்னும் பதில் சொல்லி எடுக்கணும். இந்த செய்யணும்
सर्वं जयति பூதே சாதன பூஜிதாஜன பிரத்யாஜனமாபோம் புஜங்கபூஷணாஜனமாபோம் இக்ஷுதனவனோ புஷ்பபாணாஜனமாபோம் ஓங்காம் ஆதிசாஸ்திரேனோ தேவசாஸ்திரேனமாபோம் சைனசாஸ்திரேன சங்காரசாஸ்திரேனமாபோம் இந்திரசாஸ்திரேனமாபோம் அக்னிசாஸ்திரேனமாபோம் யமசாஸ்திரேனோ நிருதிசாஸ்திரேனமாபோம் வருணசாஸ்திரேனமாபோம் ஆதிசாஸ்திரேனமாபோம் குபேரசாஸ்திரேனமாபோம் ஓங்காம் ஈசானசாஸ்திரேனமாபோம் பிரம்மசாஸ்திரேன விஷ்ணுசாஸ்திரேனமாபோம் பவத்சதே சுதாஜனம் சர்வத்சதே சுதாஜனமாபோம் उग्रसदे सुराजनमाः रुद्रदे सुराजनमावं पूर्णावक्राभ्यां दारीरपुत्री सुराजन नानाविध सुगन्ध पुष्पार्चनं समर्पयामि पूये वलदमायस्तं नाहवल्लेदलैरदावणीयं समर्पयामि योगां वट्टं वेद भवान् प्रजावान् मधुवान् भवति नवाबां वट्टं प्रजावान् मधुवान् भवति एवं वेद पापायनं वेद राजाधिराजाय कृतज्ञतागिने अयं वै श्रवणाय कुर्महे कामान् कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय नमः कलाभ्यामरेरपुत्र महाशास्त्रे नमः मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि अग्निमेहिल पुरोहितं यज्ञस्य देवमृत्युजो हरि ओम दुर्गटमाय कर्मणे अग्नाय हि वीरय ग्रहणाभ्यदादय हरि ओम सन्नो देवीरपट्टयाव एकाक्षरं ब्रह्मा व्यक्तं सनातनम् எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம் பவேவே இருந்தாய் நீயே நல்லாரை அறிவாய் நீயே ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே பொன்னா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ் செவடி என் மேல் வைத்தாய் நீயே செல்வாஜ செல்வம் தருவாய் நீயே திருவையார் அகலாத செம்பர்ஜோதி இரவாத இன்ப ஒன்று மின்வேண்டுகின்றார் பெறவாமை வேண்டும் மீண்டும் பெறப்பொண்டேன் உனை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் பொழுது அடியின்றி இருக்க என்றார் ஐயனை துதிப்போர் காபத்தொன்றுமில்லை ஐயனை துதித்து சென்றால் அவனியில் வராது தொல்லை ஐயனை பிரியும் புகழ்வாதார் யாருமில்லை ஐயன் ஐயப்ப ஐயனார் ஹரிகரசுதன் தர்மசாஸ்தா நம்மோடு இருந்து அகற்றுவான் சல்லை सर्वे धनासिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि सन्तु रुद्राभिवृद्धिरस्तु पूर्णाक्राभ्यां समेत हरिहरपुत्रेश्वर हरिहरपुत्र पादारविन्दार्पणमस्तु तथा सकलवाद्यं देवद्वा मेधानि अवेयं देवन्ते वेदान्तो वै देवानां तवा एवास्मै नवा प्रयच्छन्ति राज्याय देवराजा भवति पूर्णां कलाभ्यां हरिहरपुत्र महापात्रे नमः पञ्चमुखकर्पूरज्वालेः स्वामिये शरणमय्यप्पा स्वामिये शरणमय्यप्पा स्वामिये शरणमय्यप्पा
எடுத்து